ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஒரு விளாக் பார்க்கலாம் வாங்க. எங்கள் ஊருக்கு நான் திருவிழாவுக்கு போயிருந்தேன், கோதையாருக்கு. அங்கே பக்கத்து வீட்டில் ஆண்டி கொஞ்சம் இலவம் பஞ்சு கொடுத்தாங்க. இந்த பஞ்சில் ஏதாவது தலைவாணி செஞ்சுக்க அப்படின்னு. நானே ஒரு சோம்பேறி, சரி கொடுத்தாங்களேன்னு சொல்லி அங்கேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்கே எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டேன். இந்தாங்கப்பா, நீங்கள் தலைவாணி செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் அப்பா அது என்ன பண்ணாங்க, நீட்டாக வெயிலில் காய போட்டு அதில் உள்ள சீடெல்லாம் பிரித்து எடுத்து எப்படி பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக 10 ரூபா பை இருக்குல்ல, அந்த பையில் உள்ள கைப்பிடியை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பஞ்செல்லாம் வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணிட்டாரு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஐடியா எனக்கு கூட ஆக்சுவலாக வராது, தெரியாது. அப்புறம் இன்னும் தலைவாணி உரை தச்சு கொண்டு வான்னு சொன்னாங்க. நான் வரும்போதெல்லாம் சும்மா கையாடிக்கிட்டு தான் போவேன். அதனால் எங்கள் அப்பாவே ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு தலையான உரையும் வாங்கி அதை 2ஆக கட் பண்ணி நம்ம ராஷ்மி பாப்பாவுக்கு ஒரு தலையணையும் எங்கள் அண்ணனோட குழந்தை சாத்வி பாப்பாவுக்கு ஒரு தலையணையும் ஸ்டிச் பண்ணியிருக்காரு. பார்க்கவே இவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க தலையணை. ஆனால் என்ன, அவளுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால பாப்பானால வச்சு தூங்க முடியல, கொஞ்சம் நாள் போட்டும். இருந்தாலும் இதை நான் வீடியோவுக்கு வேண்டி தலையணை உரையை கழட்டிட்டேன். அவளை பாருங்களேன், தூக்கிட்டே அலைவா. எங்கே போனாலும் ஒரு 2 டேஸ் தலையணையும் அவளையும் பிரித்து இருக்க முடியாது, தூக்கிட்டே அலைவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.